ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆன்கோயிங்கான ஒரு வைரல் ஃபயர் இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபயர் இன்சிடெண்ட் வந்து ஒரு லிஃப்ட்டில் நடந்திருக்கு. அந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் பலூன்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் வாப்பரை கொண்டு போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து அதை பிளாஸ்ட் ஆகி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து அந்த லிஃப்ட்குள்ளே நடந்துருச்சு. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, பலூனு, ஃபயரு, லிஃப்டா, இது எதுக்குமே மேட்ச் இல்லையே, எப்படி ஒரு பலூன் நம்ம வீட்டில் கூட வச்சு விளையாடுவோமே, பலூன் ஏதாச்சும் வெடிச்சதா, வெடிக்கலையே அப்படின்னு தானே நீங்கள் சொல்வீங்க. ஸோ ஹைட்ரஜன் வந்து எல்லாருமே வந்து அந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அது ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து எதுக்கு வந்து வெல்னோன்னா, இது வந்து ஹைலி ஃப்ளேமபிள், ப்ளஸ் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. சரி, ஓகே, ஹைட்ரஜன் பலூன்னா இருந்துட்டு போகுது. இப்போ எப்படி சரி, ஓகே, அது வந்து ஹைட்ரஜன் பலூன் தானே நினைக்கிறீங்க. ஹைட்ரஜன் பலூனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் எல்லாமே நினைப்பீங்க. பட்னா அங்கே வந்து ஒரு பெரிய எலக்ட்ரிக்கான ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூலில் தொடும்போது, இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடும்போது ஏதாச்சும் ஒரு குட்டி ஸ்பார்க் இல்லாட்டி ஒரு குட்டி ஷாக் மாதிரி இருந்ததா, இல்லாட்டி வந்து உங்கள் தம்பி போய் கார்பெட் மேலே நின்றுக்கிட்டு கதவை திறக்கிறது, இதில் எல்லாமே ரிலேட்டட் கிடையாதுன்னு அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. மண்ணா இதில் இருக்கிற ஒரே ஒரு மெயின் ஹெட் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எப்படி ஏதாவது உருவாகிருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது நான் வந்து இந்த கபோர்டை டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கபோர்டை டச் பண்ணும்போது எனக்கு ஷாக் அடிக்கலை. ஏன்? இப்போது நம்ம பாடி வந்து ஒரு வெல் கண்டக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எவ்ரி ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டம்ஸால் செஞ்சுருக்கோன்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம வந்து இது கூட ரப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இப்போது சப்போஸ் ஒரு கார்பெட்டில் இருக்குது, நீங்கள் வந்து டோர் நாபை தொட போகும்போது நீங்கள் வந்து அந்த கார்பெட்டில் நடக்கும்போது அதை தேய்ச்சிட்டு தானே இருப்பீங்க. ஸோ வந்து உங்கள் காலுக்கும் அதுக்கப்புறம் அந்த கார்பெட்டும் இருக்கிற நீங்கள் அந்த ரப்பிங் சர்ஃபேஸ்னால உங்கள் பாடியில் இப்போ வந்து அந்த கார்பெட்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், இதே உங்கள் பாடியில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இப்போது நம்ம வந்து அப்படியே ரப் பண்ணும்போது அது ரெண்டுமே ஸ்வாப் ஆயிரும். இது எதுக்கு ஸ்வாப் ஆகுது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஓகே அங்கே கம்மியாக இருக்குது, நம்ம போய் அங்கே போய் இடம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து இவங்க எல்லாமே ஸ்டஃப்டாக இருப்பாங்க நம்ம பாடிக்குள்ளே, அங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அங்கே போகணும்னு நினைப்பாங்க. இதே இந்த கார்பெட்டில் உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன நினைப்பாங்க, அங்கே நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வந்து நினைக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து ஸ்வாப் ஆயிரும். ஸோ ஸ்வாப் ஆகும்போது இது வந்து இப்போது நம்ம வந்து இப்படி அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடி வழியாக வந்து இந்த ஆட்டம்ஸில் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போய் இந்த டோர் நாபை வந்து நான் வந்து சப்போஸ் இந்த டோர் நாபை போய் பிடிக்கிறேன்னா இந்த குட்டி அந்த கேப்பில் வந்து ஒரு குட்டி ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க்கு தான் நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்பார்க் எப்படி நடக்குது, ஏன்னா இப்போ இந்த டோர் நாப் வந்து ஒரு கண்டக்டர், பட்னால் இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில் கண்டக்டர் நான் கண்டக்டர் எதுவுமே இருக்காது. ஏன்னா மேட் வந்து ஒரு கண்டக்டர் கிடையாது, பட்னா வந்து எல்லாமே ஆட்டம்ஸால் செஞ்சதுனால எல்லாத்துலேயும் இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த டோர் நாபை பிடிக்கும் போது இந்த குட்டி ஸ்பார்க் வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ஸ்வாப் ஆகுற டெக்னிக் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ அது வந்து ஏர் கூட வந்து ஃபாஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பார்க் தெரியுது. ஸோ இதான் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் டெய்லி வீட்டில் வந்து இப்போ வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகும். இப்போது இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்து அங்கே அக்கவர் ஆனதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் வாப்பரில் அந்த ஹைட்ரஜன் பலூனை பிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அதை இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இந்த ஹோல் ஹைட்ரஜன் பலூன் அவங்க க்ளோத்ஸை டச் ஆகுற மாதிரி. ஓகே, க்ளோத்ஸ் தானே, இப்போ நம்ம க்ளோத்ஸில் கூட ஆட்டம்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம க்ளோத்தில் போட்டிருக்க ஆட்டம் தானே, நம்ம பாடி ஆட்டம் தானே. ஸோ அது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் வாப்பர் வந்து நம்ம பாடி கூட இருக்கும்போது குட்டி டெம்பரன்ஸ், அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ரப் ஆகும். நம்ம என்ன பார்த்தோம், நம்ம கார்பெட்டில் ரப் ஆகும்போது அது வந்து ஸ்வாப் ஆயிரும்னு.
ஸோ இது வந்து அதனால் வந்து எப்படி இருந்தாலும் அந்த கேப் இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் ராப்பருக்கும் அந்த பர்சனோட க்ளோத்ஸ்க்கும், அப்போ வந்து இது நம்ம சொன்ன மாதிரி இந்த குட்டி ஸ்பார்க் நடக்கும். ஸோ இந்த ஸ்பார்க் நடந்ததுனால நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அது வந்து இட்ஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் சீப்னஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃப்ளேமபிள். ஸோ வந்து இது வந்து இந்த குட்டி ஸ்பார்க்காலே இது வந்து ஃப்ளேம் ஆகி அப்படியே வெடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோஷனில் நடந்த இது. இன்னொன்று வந்து இன்னொரு டெக்னிக்கில் கூட அது நடந்திருக்கலாம். மேபி அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் மேபி அது வந்து அந்த ஹைட்ரஜன் அதாவது வந்து அது ரப்பர் வந்து சீப் குவாலிட்டி ரப்பர்னால அது வந்து அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து அப்படியே அதில் வந்து வெளில போய் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நடந்து அதுக்கப்புறம் வெடிச்சிருக்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த 2 சான்சஸில் வந்து அந்த ஃபயர் வந்து வெடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரீசனும் இருக்குது. 3ஆவது ரீசன், இப்போ நம்ம வந்து அந்த லிஃப்ட்டில் வந்து இந்த டோர் நபை அப்படிலாம் சாஞ்சிட்டு அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா மேபி அங்கே ஒரு ஸ்பார்க் உருவாகி கூட இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை உருவாகி அது வந்து வெடிச்சிருக்கலாம். 4th ஆப்ஷன் என்னன்னாக்கா, இது லிஃப்ட்டுனாக்கா நீங்கள் போகிற மாதிரி ஓப்பன் ஃபீல்டு கிடையாது. லிஃப்ட்டுனா எல்லா 4 சைடையும் வால்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸால் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகி அது வந்து அவ்வளோ பெருசாக வெளிலலாம் போய் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு தான் வந்து இப்படி தான் வந்து இந்த ஹைட்ரஜன் பலூன் பிளாஸ்ட் ஃபயர் ஆக்சிடெண்ட் இந்தியாவில் நடந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய். இப்போ நீங்களும் போய் நான் டோர் நாபை எடுத்து தம்பியை உள்ள புஷ் பண்ண போகிறேன், நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கியிருப்பீங்க. இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ஹீலியம் வந்து எக்ஸ்பென்சிவ், ஹைட்ரஜன் ரொம்ப கம்மியான சீப்பான ப்ரைஸில் இருக்கிறதுனால அதை வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. இல்லாட்டி நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். So, bye-bye.